மீண்டும் உங்களை இந்த ஆத்ம நண்பன் 2வது சீசனில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போதும் போல நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் எல்லாமே உங்களுக்காக பலரோடு இணைந்து ஆத்ம நண்பன் குழு வழங்குகிறது. கேளுங்கள், மகிழுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். உண்மையில் இன்று நாம் பல விதங்களில் தெளிவற்றவர்களாக இருப்பதாலேயே ஆவிக்குரிய காரியங்களை கூட உலகமயமாக மாற்றிவிடுகிறோம். இதனால் எமது ஆவிக்குரிய வாழ்வும் தடுமாறி கொண்டு போவதை உணராமல் அதன் வழியே நாமும் போய்கொண்டிருக்கிறோம். இது அழிவின் வழியே தவிர ஆக்கத்தின் வழி அல்ல.
சங்கீதம் 19:7 வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இந்த ஒன்றினால் மட்டுமே ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் உள்ளது. தேவனே, உமது வார்த்தைகள் மூலம் எம் ஆத்மாக்களை உயிர்பெறச் செய்யும் என்று அவரை நோக்கி மன்றாடுவோம்.
பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ காத்திருந்து சேர்ந்திருக்கிற பாக்கியவான்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஊமை கடந்து செல்வதற்கு முன்பு ஒரு காரியத்தை நாம் நிதானிப்பதும் ஆராய்வதும் அவசியமாய் இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் கடந்து போவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பாதம் வந்து நிற்கிறோம். பாவிகளாகி எங்களிடத்துக்கு புகலிடமும் அடைக்கலமும் ஆறுதலும் நீர்தானே. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசுகிற வார்த்தைகளும் கொடுக்கிற சத்தியங்களும் எங்களுக்கு ஆவியிலே ஜீவனாயிருக்க உதவி செய்யும். அர்ப்பனாகி என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, லூக்கா 15ஆம் அதிகாரம் 3 ஊமைகளை உள்ளடக்கியது என்று நாம் பார்த்தோம். இந்த ஊமைகள் மூன்று விதமான முத்துக்கள், பொக்கிஷங்கள், இன்னும் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த 3 ஊமைகளை தேவன் ஏன் அன்றைய நாட்களிலே அந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் முன்பாக ஊமையாய் சொன்னார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த ஊமைகள் தொலைந்த குமாரனை பற்றியும் தொலைந்து போன காசை பற்றியும் தொலைந்து போன ஆட்டை பற்றியும் பேசுகிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்கு அறிந்தது. இந்த ஊமையை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த ஊமை அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருந்தது? எந்த சூழ்நிலையில் தேவன் இந்த ஊமையை அவர்களுக்கு சொன்னார்? லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார்களே என்றார். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது. ஏன் அந்த ஊமையை சொன்னார்னா, ஆண்டவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் ஐக்கியமாய் இருப்பதினால் யார் முறுமுறுத்தாங்களாம்? பரிசேயர்களும் வேதபாரகர்களும் முறுமுறுக்கிறாங்க. அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் முறுமுறுப்பது இதில் முதல் முறை அல்ல. எங்கெல்லாம் கிறிஸ்து பாவிகளோடு போஜனம் செய்தாரோ அங்கெல்லாம் அவர்கள் முறுமுறுத்தார்கள். எங்கெல்லாம் கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் தன் ஒரு குணத்தை வெளிப்படுத்தினாரோ அங்கெல்லாம் முறுமுறுத்தார்கள். எங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரோ, சுகம் கொடுத்தாரோ அங்கெல்லாம் இவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாய சாஸ்திரிகள், ரபிமார்கள் இவர்கள் எல்லாம் தங்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்களாய், மெத்தம் படித்தவர்களாய், தங்களை பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களாய் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவர்களுடைய பார்வையில் எல்லோரும் பாவிகளாகவே தெரிந்தார்கள். அவர்கள் தங்களை நீதிமான்களாய், தங்களை பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொண்டார்கள். அவர்களுடைய சுயநீதிக்கு முன்பாக அத்தனை பேர்களும் பாவிகள் என்பதை அவர்கள் தீர்மானித்து வைத்தார்கள். சில நேரங்களில் பரிசேயர்கள் வேதபாரகர்களைப் போல நாமும் நம்முடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் நாம் அமர்ந்து கொண்டு ஒரு கையிலே தராசை பிடித்து ஒரு பக்கத்தில் நம்முடைய சுயநீதியையும் மறுபக்கத்தில் மற்றவர்களுடைய பலவீனங்களையும் குற்றங்களையும் வைக்கும் போது அந்த பாவத்தை காட்டிலும் நம்மளுடைய சுயநீதி உயர்ந்து இருப்பதினால் ஒரு பாவியை குற்றப்படுத்துவதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கான அத்தனை தகுதியும் உடையவர்களாய் நாம் எண்ணிக்கொள்கிறோம். பரிசேயர்களும் அப்படித்தான். அவர்களுடைய சுயநீதியை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அவர்களை தவிர அவர்களுடைய பார்வையில் எல்லோரையும் பாவிகளாய் நினைத்த அந்த உள்ளம் படைத்தவர்களை கிறிஸ்து கடிந்து கொண்டே இருந்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வெளியிலே தங்களை உண்மையுள்ளவர்கள் என்றும் நாங்கள் பாவமற்றவர்களுமாய் இருக்கிறோம் என்பதையும், வந்தனம் செய்வதற்கும் மதிப்பு மரியாதைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சமூகத்தில் அவர்கள் எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தவராய் கிறிஸ்து அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தவராய் எப்பொழுதும் அவர்களுக்கு எதிராக கண்டித்து கொண்டே இருந்தார். நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால்
அந்த அதிகாரம் முழுக்க பரிசேயர் வேதபாரர்களுடைய நிலையை ஆண்டவர் கடிந்து கொண்டே இருந்திருப்பார். ஏன் என்று சொன்னால், அவர்கள் தங்களை அல்லாதவர்களை, அதாவது யூதர் அல்லாதவர்களை யூதர்கள் பெரும்பாலும் அற்பமாய் பார்த்தார்கள். அவர்களை கல்லுகள் என்று அழைத்தார்கள், அவர்களை நாய்கள் என்று அழைத்தார்கள். அவர்களை நாம் இன்றைக்கு ஒருத்தரை அவமானப்படுத்துவதற்காக அவர்கள் எச்சில் துப்போம் இல்லையா, அந்த மாதிரி யூதர்கள் அல்லாத புறஜாதியர்களை கீழ்த்தரமாய் நடத்துவதற்கு, அவர்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த எச்சில் துப்பும் பழக்கத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ அவங்க மனசுல என்னன்னா, நாங்கள் உயர்ந்தவர்கள், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், என்னுடைய பார்வையில் எல்லோரும் பாவிகள் என்கிற எண்ணம் கொண்டவர்களை கிறிஸ்து கடிந்து கொண்டே இருந்து கொண்டிருந்தார். ஆனால் இவங்களுக்கு ஆண்டவர் மேல் அப்படி என்னதான் கோபம்? நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் மகிமையாய் வெளிப்பட்டாரோ, எங்கெங்கெல்லாம் பாவிகளுக்கு பிரசங்கித்தாரோ, எங்கெல்லாம் வேத வாக்கியத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்ட சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டினாரோ, அங்கெல்லாம் இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். ஏன் இவர்கள் கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, ஒன்று, ஒரு யூதர் புறஜாதிகளை யூத அல்லாதவர்களோடு போஜனம் செய்வதும் ஐக்கியமாய் இருப்பதையும் யூதர்கள் விரும்பவில்லை. அதை ஒரு அவமானமாய் எண்ணினார்கள். இரண்டாவது, யூதர்கள் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை சுமந்து செல்லக்கூடியவர்களாய் தேவன் முன்குறித்திருந்தார். ரட்சிப்பானது யூதர்கள் வழியாய் உலகமெங்கும் போய் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மாபெரும் பொறுப்பை அவர் அவர்களிடத்தில் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பொறுப்பை அவர்கள் தவற விட்டதை கிறிஸ்து எடுத்து அந்த ரட்சிப்பை உலகம் முழுக்க கொண்டு போக அவர் பிரயாசப்பட்ட போது அவரை எதிர்த்தார்கள். இதுக்கு நியாயமான ஒரு வென்று என்னன்னா, சில நேரங்களில் நமக்கே அது தெரியும். அதாவது நம்ம இடத்துல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்பை செய்ய தாமதிக்கும் போதோ இல்லை செய்யாமல் இருக்கும் போதோ என்ன செய்வோம்? திடீர்னு அந்த பொறுப்பு இன்னொருத்தர்கிட்ட போகும். அவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் போது இயல்பாக நமக்குள்ள ஒரு கோபம் வரும். என்ன இப்படி செய்கிறாரு அப்படின்னு. ஸோ கிறிஸ்துவுக்கு அவங்க மேலே ஏன் கோபம்னா, ரட்சிப்பை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் தவறினபடியினால், மறுத்தபடியினால் அந்த ரட்சிப்பை எங்கும் எடுத்து போக கிறிஸ்து போனார். அது அவங்களுக்கு பிடிக்கல. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார். கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார். ஆண்டவர் பாவிகளை நேசிப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால், அவர்களும் பாவிகள் என்று உணர்ந்திருந்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தையும் அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய சுபாவமும் தங்களை வெளிப்படத்தில் நீதிமான்களாய் பாவம் இல்லாதவர்களாய் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளாய் அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருக்கிறார்கள் என்பதை கிறிஸ்து அவர்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர்களையும் ஆண்டவர் வெறுக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்பது சித்தமல்ல. அவர்களுக்காகவும் தான் கிறிஸ்து மரித்தார். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். எந்த பாவியை நேசிக்கிறாரு? ஏன் இதனால உங்களுக்கு கோபம் வருது? ஒரு பரிசுத்தமான ஒரு நபர், பரிசுத்தத்தினால் நிறைந்த ஒருவர் பாவிகளோடு இருப்பதை விரும்புகிறாரே என்றால், அந்த உணர்வை ஏன் இந்த பரிசேயர் வேதபாரர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது? இவர்கள் பாவியை நேசிக்கிறார். எப்படிப்பட்ட பாவியை நேசிக்கிறாரு? ஒருத்தன் கிறிஸ்துவை அறியாமல் தின்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஒருவன் வாழ்கிறானே என்றால் அவனும் பாவிதான். ஒருவன் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்திருந்து அந்த சத்தியத்திலே நிலைத்து நின்று பிற்பாடு ஆண்டவரை விட்டு விலகி போகிறானே என்றால் அவனும் பாவிதான். இந்த ரெண்டு பேர்ல யார் கொடூரமான பாவின்னு நினைக்கிறீங்க? சத்தியத்தை அறிந்திருந்து ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விலகி போகிறவன் தானே கொடூரமான பாவின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பாவையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு அழகான வசனம் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கிறது. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். எப்படிப்பட்ட பாவியை நேசிக்கிறார்? சாதாரண பாவியை நேசிக்கிறாரா? இல்ல,
மரண ஆக்கினைக்கு பாத்திரமா எண்ணப்பட்டவரையும் அவர் நேசிக்கிறார். அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 29 வசனம், தேவனுடைய குமாரனை காலிலே கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடியதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவன் மீண்டும் அவருடைய தியாக பலியை உதறிவிட்டு கடந்து போகிறானே என்றால் அவனுக்கு வரக்கூடிய அந்த முடிவு எவ்வளவு மோசமா இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா? இல்லை, பாவியை நேசிக்கிறவர் தான். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, உன்னை நான் நேசிக்கிறேன். பாவி என்னுடைய பிள்ளைதான், நீதிமானும் என் பிள்ளை தான். பாவிக்காக நான் நீதிமானை இழக்க மாட்டேன், நீதிமானுக்காக பாவியும் இழந்துட மாட்டேன். 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இது ஆண்டவர் சொல்லுகிறது. இந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் எல்லோரும் பாவிகள், புறம்பாக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பும் உயிர்த்தெழுதலும் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அது இருவருக்கும் சொந்தமானதுன்னு சொன்னாரு. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். இதனால் யாரால பொறுத்து கொள்ள முடியல? பரிசேயர்களாக பொறுத்து கொள்ள முடியல. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பவுமே கிறிஸ்துவை சுற்றி பாவிகள் இருந்து கொண்டே இருந்தாங்க. எப்பவுமே கிறிஸ்துவை சுற்றி பாவிகள் இருந்துகிட்டே இருந்தார். எங்க போனாலும் எங்க வந்தாலும் பாவிகள் எப்பொழுதும் அவன் கூட இருப்பாங்க. பரிசேயர்கள், ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வார்த்தை கேட்க வந்தாங்க. ஆண்டவர் ஆயக்காரர் வீட்டில் போய் போஜனம் செய்தாரு, அவர் பாவிகளை தேடி சென்று சுகம் கொடுத்தாரு. இதை நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஏன் பாவிகள் கிறிஸ்துவை அவ்வளவாய் நேசித்தார்கள்? அந்த பாவிகள் கிறிஸ்துவை நேசிப்பதற்கு என்னென்ன காரணம்? முதல் விஷயம், ஒரு யூத போதகன் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனத்தில் அமர்ந்திருந்து அவர்களோடு ஐக்கியத்தில் இருந்து அவர்களோடு பேசி பழகி தொட்டு அவர்களை குணப்படுத்தி போதித்த ஒரு போதகனை அவர்கள் தங்கள் வாழ்நாளில் இதற்கு முன்பாக கண்டதே இல்லை. ஒரு யூதன் அல்லாத ஒருவனை அவனோடு சேர்ந்து ஐக்கியத்தில் உட்கார மாட்டான். ஆனா கிறிஸ்து அப்படி இல்லை. பாவிகளும் ஆயக்காரர்களும் கிறிஸ்துவை தேடி வருவதற்கு காரணம் என்ன? அவர் ஒரு யூத போதகனா இருந்தோம் தங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த யூத போதகர்களை போல அல்லாமல் இவர் எங்களோடு ஐக்கியத்தில் இருக்கிறார், எங்களை தொட்டு பேசுகிறார், எங்களோடு போஜனம் செய்கிறார், எங்கள் இல்லத்தில் வருகிறார் என்கிற அந்த ஒரே ஒரு குணம் கிறிஸ்துவை நோக்கி பாவிகளை படையெடுக்க செய்தது. 2வது, ஆண்டவரோடு பாவிகள் இருந்த போதெல்லாம் அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. அதே நேரத்தில் அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. பாவிகள் ஆண்டவரோடு இருக்கும்போது அவர்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்ந்தார்கள். கிறிஸ்து அவர்களுடைய பாவத்தையோ அவர்களுடைய குற்றங்களோ குறை சொல்லியோ குத்தி காட்டியோ குற்றப்படுத்தியோ அவர் அவங்களை கண்டிக்கல. மாறா அந்த பாவத்திலிருந்து அந்த குற்ற உணர்விலிருந்து கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். பாவிகள் கிறிஸ்துவின் இடத்துல வந்தார்கள். அடுத்து, கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் அவர் தேடி சென்று 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 அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களை தமக்குடையவர்களாய் அவர் மாற்றிக்கொண்டார். இது ஏதோ யதார்த்தமாய் நடந்த நிகழ்வு அல்ல. பாவிகளை கிறிஸ்து சந்திப்பது யதார்த்தமாய் நடந்த நிகழ்வுகள் அல்ல. அவருடைய அன்பின் ஆழத்தையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும், அந்த கிருபை பாவிகளை எந்த அளவுக்கு அவரிடத்தில் திரும்ப கொண்டு வருகிறது என்பதையும் அது காட்டினதாக இருந்தது. கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்கவே இழந்து போனதை தேடவுமே இந்த பூமிக்கு வந்தார். பாவிகள் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை முழுவதும் விடுதலையாக்கி கொண்டவர்களாய் உணர்ந்தார்கள். இங்கே எல்லாருமே பாவிதான். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அகப்பட்டிருக்கலாம், மீண்டு வர ஆசைப்படலாம், மீட்டெடுப்பதற்கு ஒரு கரம் இல்லாமல் போகலாம். சில நேரங்களில் நம்ம தனிமைப்படுத்திப்போம். நம்மை சுற்றி யாரும் இல்லை, நமக்காக யாரும் இல்லை. நம் பாவத்தை நாம் அறிந்திருப்போம், அதை விட்டுறணும் ஆசை இருக்கும், ஆனால் வெளியில் வர முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவன் அந்த பாவத்தை நேசிக்கிறான்னு அர்த்தம்.
அந்த பாவம் எப்போ அவனை விட்டு போகுன்னா, எப்போ அந்த பாவத்தை வெறுக்கிறானோ அப்பதான் அது அவனை விட்டு போகும். அந்த வெறுப்பு, பாவத்தின் மீது இருக்கிற வெறுப்பு எப்போ வரும்னா நீங்க கிறிஸ்துவ போகும்போது தான் வரும். ஆண்டவருடைய இந்த அணுகுமுறை பாவிகளை ஒரு புதிய பாதையை நோக்கி நகர்த்தி போனது. குற்ற உணர்வில் சிக்கி தவித்தவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும், ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொள்ளவும் அவங்க மனசை ஆண்டவர் நெருக்கி ஏவுனார். கிறிஸ்துவோடைய இந்த கண்டிப்பு இல்லாத அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அணுகுமுறை குற்ற உணவில் மாத்திரமல்ல, அடிமைப்பட்டு கிடந்த ஒவ்வொரு பாவிகளையும் அவர் ரட்சிக்கிற அந்த நீதியின் வலதுகரத்தை அவர் நீட்டினார். பாவிகள் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உள்ளம் நம்மகிட்டையும் இருக்கணும். அதை தான் இந்த ஓமை முழுக்க சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவர்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தான், ஆலயத்துக்கு போறவங்க தான், தசம பாகம் காணிக்கை வைக்கிறவர்கள் தான். இது எல்லாம் செய்தாலும் கிறிஸ்துவின் உள்ளம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இல்லாமல் போகுமே என்றால் நம்ம எங்க? வெளிப்படுத்தப்படாத அன்பு யாருக்கு பிரயோஜனம்? மண்ணில் மறைந்திருக்கிற வரை வைரம் ஒன்றுக்கும் உதவாது. அது வைரமாக இருந்தாலும் மண்ணில் மறைந்திருக்கிற வரை அது ஒன்றுக்கும் உதவாது. கிறிஸ்து மனிதர்களை நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார் அப்படின்னு அவர் அங்கேயே பரலோகத்திலேயே உட்கார்ந்துகிட்டே இருந்திருந்தார்னா இந்த உலகம் மனித உலகம் ரட்சிப்பை அடைஞ்சிருக்குமா? இல்ல. அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவர் மனுஷனை நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், உலகத்தை நேசிக்கிறார், ஒவ்வொரு உயிரினங்களையும் நேசிக்கிறார். உண்மைதான். அந்த நேசத்தை எப்படி காட்டினார்? இறங்கி வந்தார். நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். அவருடைய தியாக பலி அவருடைய அன்பின் ஆழத்தை சொல்லுகிறது. நாமும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறோம், நேசிக்கிறேன்னு சொல்றோம், அன்பு காட்டுறேன்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்போடு ஒத்து போகுதா? இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. உங்களால் நேசிக்க முடியுதா? முதல்ல நாம நம்மளை நேசிக்கிறோமா? நீங்கள் உங்களை நேசிப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கணும். பாவத்துல நேசிக்கிறது வேற. ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும், ஒரு விஷயம் பாவம் தெரியும், அது எனக்கு விருப்பமா இருக்கிறதுங்கிறதுனால அதை நான் செய்யறதுனால நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயம் பாவம் தெரியும், இது எனக்கு தப்புன்னு தெரியும், ஐயோ இதை நான் செய்யக்கூடாது, இது எனக்கு பாதகத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்ம சிந்திச்சு அதை செய்யாம போறோம்ல, அதுதான் நம்மள நாமளே நேசிக்கிறது. அப்படி நேசிச்சாதான் மற்றவங்களையும் நேசிக்க முடியும். வெளிப்படுத்தப்படாத அன்பும், காட்டப்படாத இரக்கமும், கொடுக்கப்படாத மன்னிப்பும் ஒன்றுக்கும் உதவாது. அந்த அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் ருசித்து பார்த்தானா அதை அவன் மற்றவர்களுக்கும் கொடுப்பான். ஆண்டவர் கொடுங்கள் என்று சொன்னது தசம பாகம் காணிக்கை மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் தான். ஆண்டவர்கிட்ட இந்த இலவசமாக அந்த அன்பை வாங்குறோம், மன்னிப்பை வாங்குறோம், இரக்கத்தை வாங்குறோம், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை வாங்குறோம். இது எல்லாத்தையும் வாங்கி ஆண்டவருடைய பிள்ளை நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம்ல, அதை நமக்கு வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல, பகிர்ந்து கொடுக்க சொன்னார். உன்னை நீ நேசிச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடு. அதுக்காக சொல்லப்பட்ட உண்மை. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அந்த அன்பு பகரப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார், அந்த இரக்கத்தை நீங்க மற்றவங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய கண்களில் மற்றவங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். அதுதானே கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். யோசேப்பின் நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் நிமித்தம் உங்க திருச்சபையின் அங்கத்தினரோ, உங்கள் அக்கம் பக்கத்தினரோ, வீட்டு உறவினர்களோ யாராவது ஒருவர் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கடமைகள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகிறதும் கரெக்டாக தசம பாகம் கொடுக்கறது மட்டுமே என்னுடைய கீழ்ப்படிதலான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அதை விட அதிகமானது என்ன? அன்பு. அந்த அன்பை நான் இலவசமாக வாங்கியிருக்கிறேன். அந்த அன்பை நான் இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முக்கியமான ஒரு கேள்வி, அன்புனா என்ன? இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அன்புனா என்ன?
அன்புனா என்ன சொல்லுவோம்? அது ஒரு உணர்வு, அதை ஃபீல் பண்ணணும். இல்லை அன்புக்கு என்ன டெஃபினேஷன் சொல்ல முடியும்? ஒன்றே ஒன்று தான். என் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்போது, அந்த அன்பை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது அது உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கும். அதோடைய ஆழத்தை உங்களால் ஒரு காலமும் கண்டுபிடிக்க முடியாது. நான் அவர்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தேன், பட் அவர் என்கிட்ட அன்பாக இல்லை. நான் அந்த நண்பர்கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டேன், அவர் என்கிட்ட அன்பாக இல்லை. அதெல்லாம் அன்பு இல்லை. ஆண்டவருடைய அன்பு என்ன? நான் பாவி என்று தெரிந்தும் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்ல, அதான் அன்பு. நான் நல்லவன் நினச்ச ஆண்டவர் என்னை ஏற்றுக்கல, நான் நீதிமானு நினச்ச ஆண்டவர் என்னை ஏற்றுக்கல, நான் பரிசுத்தமானவன் நினச்ச ஆண்டவர் என்னை ஏற்றுக்கல. என் உள்ள அவருக்கு தெரியும். என் வாழ்க்கை அவருக்கு முன்பாக திறந்த புத்தகத்தை போல இருக்கிறது. நல்ல ஆடைகளை உடுத்தி என் அவலட்சணத்தை நான் மறைத்திருக்கலாம். என் உள்ளத்தின் ஆழத்தையும் உள்ளத்தின் அழுக்கையும் அறிந்தவர் அவர்தானே. என் உள்ளம் ஆண்டவருடைய உள்ளத்தோட ஒத்து போகிறதுக்கு பிரயாசப்படுறேன். அந்த உள்ளம் ஆண்டவருடைய குணத்தை சுமந்து நிற்க வேண்டுமாய் நான் பிரயாசப்படுகிறேன். உள்ளான மனுஷருக்குள் நான் பாவியாய் நிற்கும்போது என்னை திறந்த புத்தகத்தை போல பார்க்கிற ஆண்டவர் என்னை சுத்தப்படுத்துகிறார். அந்த சுத்தப்படுத்துகிறதற்கு நான் அவரை தேடி போகணும், அவர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லை. நான் என் சக மனிதனை, என் நண்பனை நான் நேசிக்கிறேன், அவனும் என்னை நேசிக்கிறான், அது அன்பா? என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறாங்க, அது அன்பா? ஆனால் இந்த அன்பில் விரிசல் வந்துடுது, அன்பு வெறுப்பா முடிஞ்சிருது. மனித அன்பு அப்படிதானே. ஒருத்தர் ரொம்ப நம்பி அன்பு செலுத்திக்கிட்டே இருப்போம். திடீர்னு அவரால் நமக்கு ஒரு இழப்போ, ஒரு பாதிப்போ, ஒரு குற்றமோ நடக்கும் பொழுது அந்த மனிதனை சீக்கிரத்தில் தூக்கி எறிந்து விட்டு அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், அவன் எனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டான், அன்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறமே, இதுவா அன்பு? அப்படி பார்த்தா என் ஆண்டவருக்கு விரோதமான எத்தனை நாள் நடந்திருப்பேன், எவ்வளோ காரியங்கள் செய்திருப்பேன், எவ்வளோ வார்த்தைகள் பேசியிருப்பேன். நான் என்னைக்கும் உங்க முன்னாடி நிற்கிறேன். இது ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் நான் என்ன சொல்ல? துன்மார்க்கனுடைய மரணத்தையும் விரும்பாத தெய்வம் என்னை உருமாற்ற வேண்டும் என்று ஆசையோடு போய் நிற்கிற என்ன ஒதுக்குவாரா? ஒதுக்க மாட்டார். இதோ உங்கள் உள்ளம் கிறிஸ்துவோடு இருந்த பாவிகளைப் போல இருக்குதுன்னு சொன்னா, உங்க உள்ளம் கிறிஸ்துவோடைய உள்ளத்திற்கு ஒப்பாய் மாற வேண்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆயக்காரனை போல பாவிகளைப் போல அவரோடு இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாய் உணர்வீர்களே என்றால் விட்டு விடாதீங்க. மாறாக பரிசேயர்களைப் போல, ஆயக்காரர்களைப் போல பாவிகளை நேசிக்கிறதை குற்றப்படுத்துகிற எண்ணம் உடையவர்களாயிருந்தா நம்ம மாற வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு தொலைந்து போன ஆட்டினுடைய கதறல் சத்தம் போல உங்கள் நிலையை உணர்ந்து நீங்கள் உணர்வீர்களே என்றால் காத்திருங்கள், மெய்ப்பன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த மெய்ப்பன் சீக்கிரத்தில் உங்களை கண்டுபிடிப்பார், தன் தோளின் மேல் சுமப்பார். அவர் உங்களை அழைத்து கொண்டு போய் மந்தையில் சேர்க்க ஆவலோடு வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் தொலைந்த ஆடாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், கிறிஸ்துவின் பார்வைக்கு முன்பாக நான் பாவி. இந்த பாவியை தேடி பரலோகத்தின் தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களையும் உங்கள் உள்ளம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக பாவி என்று உணர்ந்தால் மெய்ப்பன் வந்து. நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்தும நண்பன். ஒருவரே என் தேவன் நடுவரே, எந்த நிலையில்
நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீ செய்த நன்மையை சொல்லிட. கடவுளுக்கு நன்றி, கோடான கோடி சோசம். என்னோடய பேர் ஜெயக்குமார். நான் சிங்கப்பூரில் 4 வருஷமாக இருக்கிறேன். 4 வருஷமாக நான் அந்த வண்டியோடைய மண் வெட்டுற வேலை, ஜேசிபி எர்த் ஒர்க் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃப்ரைடே அன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி ஆக்சுவலாக சைனீஸ் ஒரு போர்மேன் சைனீஸு இன்ஜினியர், பர்மீஸ் இன்ஜினியரு, தமிழால் ஒரு ஒர்க்கரு, மொத்தம் 4 பேர். நான் வண்டி ஓட்டிருக்கேன். சைனீஸ்காரர் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் சிமெண்ட் மேலே போகுது, கீழே கேபிள் இருக்குதுங்கன்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவர் சிமெண்ட்டு கேபிளே கிடையாது, நீ வெட்டு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வெட்டுங்க ஃபாஸ்ட்டாக வெட்டுங்கிறாரு. நான் அப்பயும் மலைச்சிட்டு நிற்கிறேன், இதில் கேபிள் இருக்குது, எதாச்சும் பிரச்சனை வரும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், துணிஞ்சு சொல்கிறார், நீ வெட்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ வெட்டுங்கிறாரு. அப்போ வெட்டும்போது கேபிள் வெடிச்சு போச்சு. வெடித்து ஃபயர் ஆனதில் அந்த சைனீஸ்காரர், பர்மீஸு, இந்தியா 3 பேருமே தப்பிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் கடவுள் என்னையும் காப்பாற்றிருக்கிறாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி சோஸ்திரம். ஆமே. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு அன்பு சகோதரர் உங்களுக்கு அருமையான சாட்சியை சொல்லியிருப்பார், அதை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது இதே சிங்கப்பூரில். இந்த ஆப்ரேட்டர் மாதிரியே அவரும் அந்த மண் தோண்டி வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, இன்னும் நான் ஆழமாக நோண்டு இந்த இடத்துல இன்னும் ஆழமாக வேணும், தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த இடத்துல எனக்கு என்னமோ கேபிள் போகிறது மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு தோணுது, நீங்கள் மண்வெட்டியை வச்சு வேணால் வெட்டி பாருங்க அப்படின்னு ஒரு இன்ஜினியர்கிட்ட திரும்ப சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறத நீ கேளு, நீ ஆப்ரேட்டர், நான் இன்ஜினியர், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொன்னோன்னே சரி இன்ஜினியருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர் திரும்ப நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதிகமாக நோண்டும் போது அந்த கேபிள் அந்த மண் தோண்டியில் பட்டு அந்த மண் தோன்றிய மிஷின்லேயே எல்லாம் அப்படியே தீப்பிடிச்சி எரிஞ்சு மெல்ட் ஆகிட்டார். அந்த இடத்துலேயே அவர் உயிரை மறிச்சிட்டார். ஆனால் இது மாதிரி சம்பவங்கள் இது 2 வாரத்துக்கு முன்பாக சிங்கப்பூரில் நடந்தது. அநேக மக்களுக்கு தெரியும், இந்த செய்தியை கேட்குற நீங்களும் இதை தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த சகோதரர் கொடுத்த சாட்சி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நடந்ததுனாலும், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனால கர்த்தர் எவ்வளவு அதிசயம் செஞ்சாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நன்றி. கர்த்தருக்கு நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீ செய்த நன்மையை சொல்லிட.
கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். அன்பர்களே வணக்கம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலை செய்கிறதுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுதினம் பார்த்துக்கலாம், இப்படியே தள்ளிப்படும். ஏன் இன்றைக்கி தான் செய்யணுமா, நாளைக்கு செஞ்சால் என்ன கெட்டால் போகுது, நாளைக்கு நேரம் இருக்கும், நமக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம நிறைய சமயங்கள் நம்ம நினைக்கிறோம், காலத்தை பிந்தி போடுறோம். பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி படிக்க நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எக்ஸாமினேஷன் படிக்கணும், படிக்க மாட்டாங்க. கடைசியில் ரிசல்ட் வந்த பிறகு ரொம்ப வேதனையோடு நான் நல்லா தாங்க செஞ்சேன், ஏதோ ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னுவாங்க. சரி, நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பிந்தி 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 போட்டு வாழ்க்கையில் சோர்வடைந்த நிறைய பேர் அந்த உலகத்தில் பார்க்குறோம். இதை சொல்லும்போதே சில சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை ஒரு தேவனுடைய மனுஷனுடைய கூட்டத்திற்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கூட்டத்தில் லில்லி என்கிற ஒரு அருமையான வாலிப பெண் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழிய கூட்டத்திலே ஒரு படைமுயற்சி முகாமில் பங்கு பெற்றாள். அங்கே எல்லாம் கூட்டம்லாம் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியாக அந்த ஊழியர் பேசின அந்த ஊழியர் சொன்னார், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புனா இப்போவுமே வாங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்புதலை கொடுக்க விரும்புகிறார், அவரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தார். இன்றைக்கி வந்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைங்களா மாறலான்னு சொல்லி. இதை கேட்ட உடனே அந்த லில்லி என்கிற பெண்ணுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நல்லா தானே இருக்குது, நல்ல வாய்ப்பு தானே, அதை போக வேண்டும் என்று சொல்லி அவள் எழும்பி அந்த கூட்டத்தில் முன்னாடி போய், இனிமேல் நம்ம லைஃப்பை ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், புதிய சிந்தனை செய்யணும்னு சொல்லி அவள் புறப்பட்டு முன்னாடி போனான். போகிற வழியில் அவளோடு கூட அவருடைய நண்பன் வந்திருந்தான், பாய் ஃப்ரெண்டு வந்திருந்தான். அவன் சொன்னான், லில்லி இந்த கூட்டம் இன்னும் 3 நாள் இருக்குது, முதல் நாளே முன்னாடி போயிட்டுனா 2ஆம் நாள் யார் முன்னாடி போகிறது, நாளைக்கு போய்க்கலாம் வா அப்படின்னா. இவருடைய உள்ளத்திலே ஆண்டவரோடு பேசுகிறான், நீ வா, என் சேவையை செய், எனக்காக வாழு, நல்ல வாழ்க்கை வாழுன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். இவளுக்கு விருப்பம் இல்லை, அது நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவனுடைய நண்பன் சொல்லுகிறான் என்று சொல்லி வேகமாக டைரி எடுத்து ஒரு வார்த்தை எழுந்தான். இன்றைக்கி நைட்டு மட்டும் ஆண்டவரை விட்டுரும், நாளையிலேருந்து நான் ஓம் பிள்ளை நல்லா வாழுவேன் அப்படின்னு சொல்லி குறிப்பெடுத்து வைத்து விட்டு, நண்பன் கூப்பிடுவானே பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுவான்னு சொல்லி அவனை மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருப்பா சொல்லி அந்த புக்கை டைரி எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த நண்பனோடு வெளியே போகிறான். நண்பனோடு சேர்ந்து பைக்கில் ஏறி உட்கார்ந்து இருவருமாக ஒரு கேளிக்கை விடுதிக்கு போவதற்காக, பாருக்கு போகிறதுக்காக 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியிலே எதிர்பாராத விதமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு கொடிய விபத்துக்குள்ளாகி இருவருமாக அந்த இடத்துல மரிக்கிறார்கள். இந்த லில்லியுடைய கையில் இருந்த டைரி தூரத்திலே போய் விழுகிறது. பெண்ணு குத்தி வச்ச அந்த பகுதி அப்படியே திறந்து இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருந்தது, ஆண்டவரே இன்று இரவு மட்டும் என்னை விட்டுவிடும், நாளைக்கு நான் உம்முடைய பிள்ளை. யோசித்து பாருங்கள், நாளை என்ற நாள் அவளுக்கு கொடுக்கப்படாமலே இரவோடு இரவாக அவருடைய வாழ்க்கையின் தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. இதை போல்தான் பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கிறது, பல வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் பாழ்கடித்து விட்டு இனி ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் என்று நாம் நினைப்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பின் செல்ல ஓடிவா, மறந்த
மகிழ்வுடனோடிவா நித்திய வாழ்வின் மேன்மை காண விரைந்து நீயோடிவா இருளிலுள்ள அன்பரை மீட்க மகிழ்வுடனோடிவா நித்திய வாழ்வின் மேன்மை காண விரைந்து நீயோடிவா ஓடிவா ஓடிவா இயேசுவின் பின் செல்ல ஓடிவா மறந்து வா உன் பாவத்தை நீ மறந்து வா உன் பாவத்தை நீ மறந்து வா நடத்திடுமே கூயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே கூயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே ஆழ்கடலில் இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.